வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் சார்ட்டிங் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என் வந்து 3 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ளே நான் வந்துட்டு 10, 5, 6 அப்படின்னு சொல்லி அன்ஆர்டரில் நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது எப்படி நமக்கு வந்து அசெண்டிங் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் நான் வந்து ஏவில் வந்துட்டு 10 அப்படிங்கிறது வந்து 0 பொசிஷன்லையும், 5 அப்படிங்கிறது 1வது பொசிஷன்லையும், 6 அப்படிங்கிறது 2வது பொசிஷன்லையும் அந்த அரேவில் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்துட்டு சார்ட்டிங் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ஃபார் லூப் நான் வந்து எழுதிக்கிறேன். இதில் வந்து ஐ வந்து 0, i less than n, i ++. இப்போ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து 0, i less than 3 அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். இதில் என்ட்ரு ஆகும்போது இதுக்குள்ளே நான் வந்துட்டு இன்னொரு ஜே லூப் நான் வந்து எழுதியிருப்பேன். ஜே வந்து பார்த்தீங்கன்னா 0 less than n, j ++ன்னு எழுதியிருப்பேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா அதே ஏவில் இருக்கிற இன்னொரு பொசிஷனில் இருக்கிற இன்னொரு வேல்யூ நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எழுதியிருப்பேன். இப்போ இதில் வந்து ஜே வந்து பார்த்தீங்கன்னா 0 less than 3 அப்படிங்கும்போது கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது இந்த ஜே லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து இஃப் கண்டிஷனில் நான் வந்துட்டு AFI less than AFJ அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோடைய வேல்யூ வந்து 0, ஜேயோடைய வேல்யூ வந்து 0 அப்படிங்கும்போது AF 0 less than AF 0. அப்போ 0 பொசிஷனில் வந்து 10 அப்படின்றது. அப்போ 10 less than 10 அப்படிங்கிறது தான் இஃப் கண்டிஷனில் நமக்கு வந்து செக் பண்ணோம். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கும்போது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகாதனால நம்ம அரேவில் வச்சுருக்க அந்த வேல்யூ வந்துட்டு அந்தந்த பொசிஷனில் அது அப்படியே தான் நமக்கு வந்துருக்கும். எதுவுமே சேஞ்சஸ் நமக்கு வந்து ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோஸ் ப்ரேஸ் இருக்குது. அந்த க்ளோஸ் ப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே லூப்போடையது. அப்போ நேராக கண்ட்ரோல் நமக்கு வந்து ஜே லூப்புக்கு நமக்கு வந்து வரும். ஜே லூப் நமக்கு வந்து வரும்போது ஜே நமக்கு வந்துட்டு வேல்யூ நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது செகண்ட் ஐட்ரேஷன் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜேயோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 less than 3 அப்படிங்கும்போது கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது ஜே லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். இதில் வந்து இஃப் கண்டிஷனில் நான் வந்து எழுதியிருக்கேன். இஃப் கண்டிஷன் அப்படிங்கும்போது ஐயோட வேல்யூ வந்து 0 பொசிஷனில் இருக்கிற 10 less than ஜேயோட வேல்யூ வந்து 1வது பொசிஷன் இருக்கிற 5 கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது நேராக வந்துட்டு லூப்பில் வந்து என்ட்ரு ஆகாமல் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகாமல் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போயிடும். அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரேஸ் இருக்குது. அது வந்து ஜே லூப் உடையது. ஜே அப்படிங்கும்போது ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அப்போ தேர்ட் ஐட்ரேஷன் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் ஜேயோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். 2 less than 3 அப்படிங்கிறது கண்டிஷன் நமக்கு வந்துட்டு ட்ரூ. அப்போ ஜே லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். இதில் வந்துட்டு ஐ லெஸ் தென் AFI less than AFJ நான் வந்து கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறேன். அப்போ ஐயோடைய வேல்யூ வந்து 0 பொசிஷனில் இருக்கிற 10 less than நமக்கு வந்து 6 AF2 செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 6 அப்படின்றத நமக்கு வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷனுமே நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும்போது இஃப்குள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. ஸோ என்ட்ரு ஆகாதனால இந்த வேல்யூ நமக்கு வந்து அப்படியே தான் நமக்கு வந்து இருக்கும். அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸ். இந்த க்ளோஸ் ப்ரேஸ் வந்துட்டு ஜே லூப் உடையது. ஜேயோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 3 நமக்கு வந்து கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னா நேராக நமக்கு வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த க்ளோஸ் ப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லூப் உடையது நமக்கு. அப்போ ஐ லூப் அப்படிங்கும்போது நேராக கண்ட்ரோல் நமக்கு வந்து ஐ லூப்புக்கு வரும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஐட்ரேஷன். இப்போ ஐ லூப்பில் நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும். அப்போ ஐயோடைய வேல்யூ லாஸ்ட் டைம் 0ன்னு இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ 1 less than 3 அப்படிங்கிறது கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ ட்ரூ ஆகும்போது இந்த ஜே ஃபார் லூப்பில் அதாவது ஐ லூப்பில் வந்து நியூவாக என்ட்ரு ஆகும். இதுக்குள்ளே வந்து ஜே அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக நமக்கு வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருப்போம். அப்போ ஜே வந்து 0ன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து ஜே லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜேயோடைய வந்து 0 less than 3 அப்படிங்கிறது கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது ஜே லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். இந்த ஜே லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா AFI less than AFJ. அப்போ ஐயோடைய வேல்யூ வந்து 1 அப்படிங்கும்போது 1வது பொசிஷனில் வந்து 5 less than 0 ஜேயோடைய வேல்யூ வந்து 0 அப்படிங்கும்போது 0 பொசிஷனில் இருக்கிற 10. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆகும். இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் என்ட்ரு ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா T is equal to AFI நான் வந்து எழுதியிருக்கேன். அதாவது டெம்பரரி வேரியபிளுக்கு AFI 1வது பொசிஷனில் இருக்கிற 5 அப்படிங்கிறத நான் வந்துட்டு டெம்பரரியாக மூவ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பில் AFI is equal to AFJ அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதியிருக்கேன். அதாவது AFI ஐயோடைய வேல்யூ 1வது பொசிஷன். அப்போ AF 1வது பொசிஷனுக்கு AFJ ஜேயோடைய வேல்யூ 0 பொசிஷனில் இருக்கிற அந்த 10 அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து மூவ் பண்ணுறேன். அதாவது ஸ்வாப்பிங் கான்செப்ட் இங்கே.
அடுத்தது ஏஎஃப்ஜே இஸ் ஈக்குவல் டு டி நான் வந்து எழுதியிருக்கேன். அப்போ ஜேயோட வேல்யூ வந்து 0. அப்போ ஏஎஃப் 0 பொசிஷனுக்கு டெம்பரரி வேல்யூ டீயில் இருக்கிற அந்த 5 அப்படிங்கிறது 0 பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ணுறேன். இந்த ஐட்ரேஷன் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு வந்துட்டு ஸ்வாப்பிங் ஆகிருக்கும். அதாவது 0 பொசிஷனுக்கு வந்து 5ம் 1வது பொசிஷனுக்கு 10 அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸ் அப்படிங்கிறது ஜே லூப் நமக்கு வந்து போகும். ஸோ ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 இருந்தது. அடுத்த ஐட்ரேஷனில் ஜே வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ 1<3 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ நமக்கு லூப்பில் வந்து என்ட்ராகும். கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1வது பொசிஷனில் இருக்கிற வேல்யூ ஐஜே ரெண்டுமே 1 தான். அப்போ 1வது பொசிஷன் இருக்கிற 10<10 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. இப்போ அந்த வேல்யூ நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் நமக்கு வந்து இருக்கும். அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸ் அப்படிங்கும்போது ஜே ஃபார் லூப் போகும். ஜே இப்போ வந்து 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அடுத்தது 6th ஐட்ரேஷனில் ஜே 2 2<3 அப்படிங்கும்போது கண்டிஷன் நமக்கு வந்துட்டு ட்ரூ. அப்போ ஜே லூப்பில் வந்துட்டு என்ட்ரு ஆகும். இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ வந்து 1வது பொசிஷனில் வந்து 10 ஜே வந்துட்டு 2 செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 6 10 அப்படிங்கிறது கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸு. லூப்பில் வந்து என்ட்ரு ஆகாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அந்த வேல்யூ அப்படியே தான் நமக்கு வந்து இருக்கும். அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸ் அப்படிங்கும்போது நேராக ஜே லூப்புக்கு வரும். ஜே இப்போ நமக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸு. 3<3 அப்படிங்கிறது ஃபால்ஸு. நேராக எனக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். அந்த க்ளோஸ் ப்ரேஸ் வந்து ஐ லூபுடையது அப்படிங்கும்போது நேராக ஐ அப்படிங்கிற அந்த ஃபார் லூப் வந்து கண்ட்ரோல் வந்து போகும். அடுத்தது 7th ஐட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஐ வந்து 1 இருந்தது. இப்போ வந்து 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். 2<3 அப்படிங்கிறது கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கும்போது அந்த ஐ லூப்பில் வந்து நியூவாக என்ட்ராகும்போது ஜே வந்து 0ன்னு சொல்லி இனிஷியலேஷன் ஆகும். 0<3 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஜே லூப்பில் வந்து என்ட்ராகும். ஜே லூப்பில் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 2. அப்போ செகண்ட் பொசிஷன் இருக்கிற 6 ஜேவோடைய வேல்யூ வந்து 0. அப்போ 0 பொசிஷனில் இருக்கிற 5. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கும்போது இஃப்பில் வந்து என்ட்ரு ஆகாது. ஸோ அதனால் அந்த வேல்யூ வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் நமக்கு வந்துருக்கும். அடுத்த க்ளோஸ் ப்ரேஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஜே லூப்போடையது ஜேவுக்கு வரும். லாஸ்ட் டைம் ஜே வந்து 0ன்றது இப்போ வந்துட்டு அடுத்த ஐட்ரேஷனில் வந்து ஜே வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ 1<3 அப்படிங்கிறது கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ. அப்போ ஜேக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து 2. அப்போ செகண்ட் பொசிஷன் இருக்கிற 6 1வது பொசிஷனில் இருக்கிற ஐயோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ செகண்ட் பொசிஷன் இருக்கிற 6 ஜேயோடைய வேல்யூ வந்து 1. அப்போ 1வது பொசிஷனில் இருக்கிற 10. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் 2 செகண்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த 6 அப்படிங்கிறத டீக்கு நான் வந்து டெம்பரரியாக மூவ் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஐ ஐயோடைய வேல்யூ வந்து 2 அப்படிங்கும்போது ஏஎஃப் செகண்ட் பொசிஷனுக்கு ஏஎஃப் ஜே 1வது பொசிஷனில் இருக்கிற 10 அப்படிங்கிறது வந்துட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஃப் ஜேயோடைய வேல்யூ வந்து 1 அப்படிங்கும்போது ஏஎஃப் 1வது பொசிஷனுக்கு டீயில் இருக்கிற அந்த 6 அப்படிங்கிறத வந்து மூவ் பண்ணிடுறேன். இந்த ஐட்ரேஷனில் இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 பொசிஷனில் 5 1வது பொசிஷனில் 6 செகண்ட் பொசிஷனுக்கு வந்து 10 அப்படிங்கிறது வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸ். அதுக்கு அடுத்த க்ளோஸ் ப்ரேஸ் அப்படிங்கும்போது ஃபார் லூப் நமக்கு வந்துட்டு ஜே அப்படிங்கிற ஃபார் லூப்புக்கு வரும். இப்போ ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 2<3 அப்படிங்கும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ. ஜே லூப்பில் வந்து என்ட்ராகும். இதுக்குள்ளே வந்து என்ட்ராகும்போது இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 10<10 இந்த கண்டிஷன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ராகாது. இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் ஆகாது. அப்படியே தான் நமக்கு வந்துருக்கும். அடுத்தது வந்து க்ளோஸ் ப்ரேஸ் அப்படிங்கும்போது நேராக வந்து ஜேவுக்கு வரும். ஜேவுடைய வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 3<3 அப்படிங்கிறது கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸு. நேராக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு க்ளோஸ் ப்ரேஸ் இருக்குது. இந்த க்ளோஸ் ப்ரேஸ் வந்து ஐ லூபுடையது. அப்போ நேராக கண்ட்ரோல் வந்து ஐ லூப்புக்கு வரும். ஐ வந்து லாஸ்ட் டைம் வந்து 2 அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 3<3 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த லூப்புக்குள்ளேயே என்ட்ரு ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து சார்ட்டிங் ஆகிருக்கும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு வேல்யூஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 அப்படிங்கிற அரே ஆர்டரில் தான் இண்டெக்ஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து இருக்கும். இதை நான் வந்து ஃபார் லூப்லேருந்து பிரிண்ட் பண்ணும்போது 0 1 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணேன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் நான் வந்து எழுதி i = 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். i <n i++.
இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக printf கொடுத்து AFI நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து I வந்து 0 நான் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து I வந்து 0 less than 3 அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு 0 பொசிஷனில் இருக்கிற 5 வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்தது I++ எழுதிருக்கனால செகண்ட் ஐட்ரேஷனில் I 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 3 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ. அப்போ லூப்புக்குள்ளே வந்துட்டு 1வது பொசிஷனில் இருக்கிற 6 அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்துட்டு I++ன்னு எழுதியிருக்கோம். I வந்து 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 2 less than 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ லூப்புக்குள்ளே வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 10ங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்துட்டு I வந்து 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 3 கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸு, லூப்பில் வந்து என்ட்ரு ஆகாது, எதுவும் பிரிண்ட் பண்ணாது. இதே டிசெண்டிங் ஆர்டர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நான் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூஸை லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதாவது 210 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அதுக்கு வந்து ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா I வந்துட்டு n-1 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். ஏன் n-1 நான் சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அரே 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு n-1ஓட தான் நமக்கு வந்து முடியும். இதில் வந்து I greater than or equal to 0. ஏன் 0 அப்படின்னா 0 பொசிஷன்லேயும் நமக்கு வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 0 பொசிஷனில் இருக்கிற வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக I greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து I மைனஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா I is equal to n-1 அதாவது 2 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். 2 greater than or equal to 0 அப்படிங்கும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 10 அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்தது I மைனஸ் கொடுக்கும்போது ஐயோடைய வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோடைய வேல்யூ வந்து 1 greater than or equal to 0 கண்டிஷன் ட்ரூ. 1வது பொசிஷனில் இருக்கிற 6 வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்தது வந்துட்டு I வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும். 0 greater than or equal to 0 அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. அப்போ 0 பொசிஷனில் இருக்கிற 5 எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்துட்டு I வந்து -1ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ -1 greater than or equal to 0 அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு, லூப்புக்குள்ளே வந்துட்டு போகாது. ஸோ நமக்கு வந்து அன்ஆர்டரில் அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து இன்னொரு விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்கணும். இதை நம்ம வந்துட்டு சார்ட்டிங் பண்ணதுக்கு பிறகு மினிமம் நம்பர் வந்து AF 0 பொசிஷனில் அதாவது 0 பொசிஷனில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதை வந்துட்டு AF 0 பொசிஷன்லேருந்து நம்ம மினிமம் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் அப்படிங்கும்போது 10 அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு n-1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கும். AF n-1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பரையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ n நம்பர் சார்ட்டிங் அப்படிங்கும்போது இன்டீஜரில் வந்து n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து printf வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூ n அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்கேனஃபில் நம்ம வந்து nன்ற வேல்யூஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ n வாங்கினதுக்கு பிறகு இன்டீஜரில் வந்து A of n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு I, J, T அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸும் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து printfல போய்ட்டு என்டர் n வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது என்டர் %d n நான் இப்போ வந்து 5 கொடுத்தேன்னா என்டர் 5 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த n வேல்யூஸ் நம்ம வந்து வாங்குறதுக்காக ஒரு ஃபார் லூப் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து I வந்து 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். ஏன்னா அரே 0ல் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அடுத்தது I less than n நான் வந்து கொடுத்துட்டு I++ நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து scanf அப்படிங்கிறது வந்துட்டு எழுதி நம்ம வந்துட்டு n வேல்யூஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். %d நான் வந்து கொடுத்துட்டு %A(i). ஸோ n வேல்யூஸ் வாங்கினதுக்கு பிறகு நான் வந்து சார்ட்டிங் ப்ராசஸ் நான் வந்து பண்ணணும். இந்த ப்ராசஸில் I is equal to 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன், I less than n I++. ஸோ அடுத்தது இன்னொரு ஃபார் லூப் J அப்படின்னு சொல்லிட்டு J வந்து 0ன்னு சொல்லி இனிஷியலேஷன், அடுத்து J less than n J++. லூப்பில் வந்து இஃப் கண்டிஷன் வந்துட்டு A of I less than A of J. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் கான்செப்டாக தான். ஸ்வாப்பிங் கான்செப்டில் எப்படி நம்ம வந்து எழுதுவோம்னா T is equal to A, அடுத்தது A is equal to B, B is equal to T அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ இதில் வந்துட்டு AB அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே வந்து தனித்தனி வேல்யூஸில் நமக்கு வந்து இருக்கும். இங்கே எல்லா வேல்யூமே A அப்படிங்கிற ஒரே அரேக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ நான் வந்துட்டு AFIக்குள்ளேயும், அதாவது A அப்படிங்கிறது AFIயாகவும் B அப்படின்றத AFJவாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதான் இதோடைய கான்செப்ட். சார்ட்டிங் ஆனதுக்கு பிறகு நான் அதை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து பிரிண்ட் பண்ணோம். அப்போ printfல போயிட்டு அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன்.
ஸோ அதுக்கு வந்து அண்டர்லைன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் நான் வந்து கொடுத்துட்டு ஐ வந்து 0 ஐ லெஸ் தென் n ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு printfல /n/t ஒரு டேப் தள்ளி உள்ள பிரிண்ட் ஆகும். ஸோ AFI நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது சேம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசெண்டிங் அப்படிங்கிறத டிசெண்டிங் வந்து மாற்றி விட்டலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர் லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக n-1 அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். I greater than or equal to 0 I minus minus. ஸோ அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் நம்பர் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும், மினிமம் நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது printfல /n நான் கொடுத்துட்டு மின் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். மினிமம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா AF 0 பொசிஷனில் நமக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா AF n-1 இருக்கும். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ n வந்து 5 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ 5 வேல்யூஸ் நான் வந்துட்டு அன்ஆர்டரில் நான் வந்து கொடுக்குறேன். அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு மினிமம் நம்பர்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் வரைக்கும், டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நம்பர்லேருந்து மினிமம் நம்பர் வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். மினிமம் நம்பர் வந்து 2 அப்படின்னு சொல்லி, மேக்ஸிமம் நம்பர் நம்ம என்டர் பண்ணது 9 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.